Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல சுலபமா ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. நம்மளுக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுன்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் உள்ள கம்மியான பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல குயிக்காக அதை செஞ்சிடலாம். இதுக்கு அதிக நேரம்லாம் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான நேரத்துல சூப்பரா இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 செகண்ட் மட்டும் வறுத்தா போதும். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு இது எல்லாமே உதிரியா வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பிஸ்தா, கிரேப்ஸ் எது வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்டதை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் ரவையும் கோதுமாவும் அளந்தோமோ அதில் வந்துட்டு கூட ஒரு 3 பங்கு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கோங்க. ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதே 3 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் இடிச்ச ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிற போகிறோம். இதில் ரவை கோதுமை சேர்க்கறதுனால சீக்கிரம் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விடும்போது கட்டிலாம் இல்லாமல் சுத்தமாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துட்டு திருப்பி வந்து கலந்து விட போகிறோம். நல்லா கடாயில் ஒட்டாத பதம் வரணும். அந்த அளவுக்கு கை விடாமல் நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரவையெல்லாம் வந்து நல்லா வெந்து தண்ணிலாம் உறிஞ்சு இந்த பதத்துக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு வெல்லம் வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சுருக்கோம். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நம்ம சேவ் பண்ண வேண்டியது. குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.